ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். முக்கியமாக நான் வீடு வாங்கினதுல நான் ரொம்ப பிலீவ் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம லைஃப்பில் நமக்கு எவ்வளவோ விஷயங்கள் தேவைப்படும். அதே மாதிரி நமக்கு எந்த ஆசையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரையும் நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதை வந்து நம்பிக்கையாக நம்ம நம்புவோம். அதுக்கு வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக கடவுளை தான் கும்பிடுவோம். அப்படிங்கிறது எல்லாருக்குமே இஷ்ட தெய்வம் எந்த கடவுளை வேணாலும், ஜீசஸா இருக்கட்டும், அல்லாவா இருக்கட்டும், இல்ல எந்த சாமியா இருந்தாலும், சிவனா இருக்கட்டும், பெருமாளா இருக்கட்டும், எந்த சாமியா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு நம்பிக்கையா ஒரு கடவுளை கும்பிடுவோம். அது வந்து எல்லாருக்குமே ஒரு இஷ்ட தெய்வங்கிறது இருக்கும். அது மாதிரி நான் வந்து என்னோட வீட்டுக்கு நம்பின ஒரு விஷயத்த பத்தி தான், நான் செஞ்ச ஒரு சின்ன வழிபாட்டை பத்தி தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். ஆல்ரெடி நிறைய பேர் இதை வந்து பண்ணி சக்சஸ் ஆயிருக்காங்க. அதுல இருந்து தான் நானும் இந்த விஷயத்த பண்ணினேன். அப்படி என்ன அந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடு வாங்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு, வீடு வாங்குற பிளானே இல்லாம வீடு வாங்கினேன் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி நம்மளோட ஹவுஸ் விளாக்லேயே நிறைய விஷயங்கள சொல்லியிருப்பேன். அதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீடு வாங்குவோமா வேணாமா, ஏன்னா வீடோட பட்ஜெட் வந்து அதிகமாக இருக்கு. அதே மாதிரி இந்த வீடை சேல்ஸ் பண்ணிட்டு வாங்கணுங்கிறதுனால ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் எங்களுக்கு வந்து, என் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், எனக்கா இருக்கட்டும், வீட்டில் கூட அப்பா அம்மா மாமா அத்தை எல்லாருமே வந்து நிறைய கன்ஃபியூஷனில் தான் இருந்தோம். அப்போ வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும்போது எங்கள் அண்ணி வந்து இந்த மாதிரி ஒரு கோயிலில் போய் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இதை வந்து நான் முன்னாடியே பண்ணியிருந்தேன், என்னோட பேபிக்காக நான் பண்ணினேன். பட் என்னால் ஃபுல்லாக பண்ண முடியலை, ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ வந்து இந்த தடவை கரெக்டாக பண்ணுங்க, கண்டிப்பாக எல்லாம் நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நாங்கள் போன கோயில் தான் சென்னையில் இருக்கிற மாங்காடு காமாட்சி அம்மன் கோயில். அந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை விசேஷமா எல்லாருமே நிறைய பேர் வேண்டுதல் வச்சு செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எலும்பிச்சம்பழம் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு, ஒரு எலுமிச்சம்பழம் பூசாரி கொடுப்பாரு. அதை கொண்டு போய் நம்ம பூஜை அறையில வைக்கணும். அதோட ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து 6 வாரம் எலுமிச்சம்பழம் மட்டுமே கொண்டு போயிட்டு கொண்டு வர மாதிரி இருக்கும். அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் வீக் நீங்க போறீங்க அப்படின்னா, 2 எலுமிச்சம்பழம் வாங்கிக்கிட்டு சாமிக்கு மாலை இல்ல அர்ச்சனை, அது உங்க விருப்பம். கண்டிப்பா 2 எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு போய் பூசாரி கிட்ட நீங்க கையில கொடுத்தீங்க அப்படின்னாலே, ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு இன்னொரு எலுமிச்சம்பழத்தோட நமக்கு வந்து பூவு, அதுக்கப்புறம் குங்குமம், இது எல்லா ஐட்டம்ஸும் கொடுப்பாங்க. அதை கொண்டாந்து நம்மளோட சாமி ரூம்ல அந்த முக்கியமா அந்த எலுமிச்சம்பழத்தை நமக்கு என்ன வேண்டுதலோ அது மனசார நினைச்சு நம்ம சாமி ரூம்ல வைக்கணும். அதே மாதிரி அதுக்கு அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக்ல வர வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி வீட்டில் இருக்க பழைய எலும்பிச்சம்பழம் ப்ளஸ் நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழம் புதுசாக வாங்கிக்கிட்டு கொண்டு போய் அதே மாதிரி கடவுளை வேண்டிட்டு நீங்கள் பூசாரிகிட்ட கொடுக்கணும். அவர் வந்து பழசை கீழே போட்டுட்டு புதுசு வாங்கி அந்த சைடு வச்சுட்டு உங்களுக்கு இன்னொரு பழம் கொடுப்பாரு. இதே மாதிரி 6 வாரம் தொடர்ந்து நம்ம வீட்டில் கொண்டாந்து பூஜை அறையில் வைக்கிறத கொண்டு போய் கொடுக்கணும். அதே மாதிரி அவர் வேற பழம் கொடுப்பாரு. இதே மாதிரி 6 வாரம் கண்டினியூவஸாக போயிட்டு இருக்கும். 7வது வாரம் பார்த்தீங்கன்னா, நம்ம நினைச்ச காரியமும் வெற்றி அடைஞ்சிருக்கும். அதே மாதிரி 7வது வாரம் ஃபேமிலியோட போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு, ஒரு பால், அதாவது 1 லிட்டர் 2 லிட்டர் உங்களுக்கு எவ்வளோ போகணும், எவ்வளோ நீங்க குடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அத நீங்க வந்து எடுத்துக்கலாம். 1 லிட்டர் பால் நல்லா காய்ச்சி, நல்லா ஜீனி போட்டு இனிப்பா தித்திக்கும் பால்ங்கிற மாரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி நல்லா இனிப்பான ஒரு பால் ரெடி பண்ணி கொண்டு போய் கோயில்ல குடுத்து, சாமி கிட்ட அர்ச்சனை பண்ணி வாங்கிட்டு, நீங்க வெளியில வந்து பிரசாதமா அத நீங்க குடுக்கலாம். அந்த மாரி குடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க அந்த 7 வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு நீங்க நினைச்சதே நடந்துரும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா, நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த நம்பியிருப்பீங்க. அந்த விஷயத்துக்கான பிள்ளையார் சொல்லி வந்து கண்டிப்பா அந்த 7 வாரத்துக்குள்ள போட்டுருவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்ஃபேக்ட் நான் வந்து வீடு வாங்குவோமா வேணாமாங்கிற பல கன்ஃபியூஷன்ல இருந்தேன். அது உண்மையான ஒரு விஷயம். நான் ஃபர்ஸ்ட் வாரம் போகும்போது எனக்கு ஒரு தெளிவான, எனக்கு வந்து தெளிவா எனக்கு என்ன பண்ணணுமோ அத மட்டும் எனக்கு நீ செய்யி. எனக்கு இந்த வீடு வேணும் அப்படின்னு நான் வேண்டவே இல்ல. எனக்கு எது நல்லதோ அத செய்யி அப்படின்னு சொல்லி தான் நான் கடவுள்ட்ட வேண்டிக்கிட்டேன். அந்த 6 வாரம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமான அப் அண்ட் டவுன்ஸு நெறைய, ஏன்னா இது பண்ணணுமா, அது பண்ணணுமான்னு ஏகப்பட்ட கன்ஃப்யூஷன்ஸ். அதோட பில்டர் பாதி வந்து நெறைய பொய் சொன்ன மாதிரி, நெறைய அமௌண்ட் வாங்குற மாதிரி, இந்த மாதிரிலாம் நெறைய விஷயங்கள் போயிட்டே இருந்துச்சு. ரொம்ப கடுப்பா இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம். ஆனா 6 வாரத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சு 7வது வாரம் சத்தியமா சொல்றேன், என் வீட்லேருந்து அத நான் வாங்கணும்னு நெனச்சேன்ல, அந்த வீட்ல இருந்து நான் பால் காய்ச்சி கொண்டு போய் நானும் என் ஹஸ்பண்டும் கொண்டு போய் கோயில்ல குடுத்துட்டு வந்தோம். 6 வாரம் சில பேர்னால தொடர்ந்து போகவே முடியாது. இடையில வந்து பீரியட்ஸ், மேபி லேடீஸ்னா பீரியட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாரி டயத்துல உங்க வீட்ல ஆல்டர்னேட்டிவ் உங்க ஹஸ்பண்ட் போலாம், இல்ல வந்து அப்பா, அம்மா போலாம், அத்தை, மாமா இந்த மாரி உங்களுக்கு பதிலா இன்னொருத்தர் போகணும் அப்படின்னா, நீங்க யார போ சொன்னா கரெக்ட்டா இருக்குமோன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒருத்தர சூஸ் பண்ணி, இப்ப நான் வந்து 2 வாரம் போக முடியல. ஸோ என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு பதிலா போனாங்க.
ஸோ 2 பேருமே இத கரெக்ட்டா நாங்க பண்ணதுனால 7வது வாரம் உண்மையிலேயே நாங்க வந்து நெனச்ச மாரி வீடு வாங்கி, வீட்ல பால் காய்ச்சினது புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை 7வது வாரம், வெள்ளிக்கிழமை கொண்டு போய் பால் காய்ச்சி சாமி கிட்ட வச்சு சாமி கும்பிட்டுட்டு எல்லாருக்கும் குடுத்துட்டு வந்தோம். உண்மையிலேயே இந்த விஷயம் வந்து அமேசிங் அப்படின்னு தான் சொல்லணும். எங்க அண்ணி வந்து எனக்கு இத சொன்னாங்க. அவங்களுக்கும் நெறைய விஷயம் இது மாரி நடந்திருக்கு. நீ ட்ரை பண்ணி பாரு. ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இந்த விஷயத்த. நானும் அதே மாரி ஃபாலோ பண்ணேன். எனக்கும் சக்சஸ் ஆனுச்சு. ஸோ வந்து இந்த குழந்தைக்கு வேண்டுதலா இருக்கட்டும், வாட் எவர் மேபி சின்னதுலேருந்து பெருசு வரை என்ன வேண்டுதல் வச்சிருந்தாலும், நீங்க போய் இது மாரி பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை நீங்க போனீங்கன்னா, 100ல ஒரு 70 பேரு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சம்பழத்தோட நிப்பாங்க. அந்த லெவலுக்கு அந்த கோயில்ல வந்து இந்த வழிபாட வந்து நெறைய பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாமே நடக்குதுங்கும்போது நம்ம கண்டிப்பா நம்பி தானே ஆவோம். அதுவும் ஆன்மீகத்துல கண்டிப்பா நமக்கு நம்பிக்கை உண்டு அப்படின்னா, கண்டிப்பா இதையும் நம்புவோம். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தை இல்லாதவங்களும் ட்ரை பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து என்னோட பெர்சனல் லைஃப்ல நடந்த ஒரு விஷயங்கிறதுனால தான் ஷேர் பண்றேன். இதே மாரி நெறைய விளாக்ஸ் அண்ட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போட்டுருங்க. நம்மளோட சேனல தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. டாடா! பை பை!